பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है, இங்க இன்னைக்கு ஹாகாய் தீர்க்கதரிசியை பற்றி பார்க்க போறோம். हगाई भविष्यद्वक्ता के बारे में हम देखने वाले हैं. இந்த ஹாகாய் என்கிற அந்த தீர்க்கதரிசி, ये हगाई भविष्यद्वक्ता जो है, இவருடைய பேருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, इसके नाम का क्या मतलब है? பண்டிகை அப்படின்னு சொல்லி அர்த்தம். पर्व मतलब होता है, பண்டிகை அப்படின்னு சொல்லி அர்த்தம். पर्व करके मतलब होता है. அதுவும் ஹகாய் அப்படின்னு சொல்லும்போது, हगाई जब हम बोलते हैं என்னுடைய பண்டிகை, मेरा पर्व, அதுல வெறும் ஹாக் அப்படின்னு சொன்னீங்கன்னா, वो केवल हक करके बोलेंगे तो, வெறும் ஹக்னு சொன்னா பண்டிகை, केवल हक बोलेंगे तो पर्व है. ஹகாய் அப்படின்னு சொன்னா हगाई ऐसे बोलेंगे तो என்னுடைய பண்டிகை. मेरा पर्व. இன்னைக்கு பண்டிகையை பற்றி பார்க்க போறோம். आज पर्व के बारे में हम देखेंगे. இந்த ஒரு பேர், ஒரு மனிதனுடைய பேரே என்னது? एक मनुष्य का नाम क्या है? அவனுடைய பேரே பண்டிகை அப்படின்னு சொல்லி பேரு. उसका नाम ही पर्व करके है. இப்ப நம்மளும் ஒரு சில பேர் வைப்போம்ல. अब हम कुछ नाम रखते हैं. ஆஷிஷ் அப்படின்னு சொல்லி வைப்போம், आशीष करके नाम रखते हैं. ஆகாஷ் அப்படின்னு சொல்லி வைப்போம். आकाश ऐसे नाम रखते हैं. வச்சிருக்காங்கல்ல, ஆகாஷ்னு பேர் வைப்பாங்க, आकाश ऐसे नाम रखते हैं. ஆஷிஷ்னு பேர் வைக்கிறாங்க. आशीष ऐसे नाम रखते हैं. அதே மாதிரி இவருடைய பேர் என்ன அப்படின்னா, ऐसे ही इसका नाम क्या है? பண்டிகை. पर्व. இப்போ இத டிரான்ஸ்லேட், ஹகாய் அப்படிங்கிற பேரை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா, अब हगाई इस नाम को भाषांतर करेंगे तो அது என்னுடைய பண்டிகை. वो मेरा पर्व है. இப்போ திரும்ப அந்த 3வது வசனத்தை வாசிங்க. दोबारा इस तीसरे वचन को पढ़िए. பாருங்க பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहती है, ஹாகாய் என்னும் हगाई ஒரு नामक தீர்க்கதரிசி. भविष्यद्वक्ता. ஹாகாய் என்னும் தீர்க்கதரிசி. हगाई नामक भविष्यद्वक्ता. அப்போ ஹகாய் யாரு? हगाई कौन है? தீர்க்கதரிசி. भविष्यद्वक्ता है. ஹகாய்க்கு அர்த்தம் என்ன? हगाई का मतलब क्या है? என்னுடைய பண்டிகை. मेरा पर्व. அப்போ பண்டிகை என்னது? தீர்க்கதரிசி. तो पर्व जो है भविष्यद्वक्ता है. வேதத்துல நிறைய பண்டிகைகள் இருக்குது. कलाम के अंदर बहुत सारे पर्व हैं. நீங்க மோசே எழுதின ஆகமத்தை எடுத்தீங்கன்னா, मूसा के कलामों को अगर लेंगे तो, அதாவது ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும், उत्पत्ति से लेके अनुवाद तक அதுல 7 பண்டிகைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. 7 पर्व दिया गया है. 7 பண்டிகை இருக்குது. 7 पर्व है. அதே மாதிரி எஸ்தர் புஸ்தகத்துல ஒரு பண்டிகை இருக்குது. ऐसे ही एस्तर की किताब के अंदर एक पर्व है. அப்புறம் இன்னொரு புஸ்தகம் இருக்குது, और एक किताब है, 1 மக்கபே 2 மக்கபே அப்படின்னு சொல்லி புஸ்தகம் இருக்குது. एक पहला मकबे और दूसरा मकबे, ऐसा 2 किताब है. அது ரோமன் கேத்தலிக் பைபிள்ல இருக்குது. वो रोमन कैथलिक कलाम के अंदर है. அதுல ஒரு பண்டிகை பற்றி கொடுத்திருக்குது. उसके बारे में एक पर्व के बारे में दिया गया है. யூதர்களுக்கு ரொம்ப முக்கியமான பண்டிகை அப்படின்னு சொன்னா, यहूदियों के लिए एक महत्वपूर्ण पर्व ऐसे बोलेंगे அது तो, இந்த 9 பண்டிகைகள் தான் முக்கியமான பண்டிகை. ये 9 पर्व उनके लिए महत्वपूर्ण है. சோ இதுதான் என்னுடைய பண்டிகை. यही मेरा पर्व है. என்னுடைய பண்டிகைக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வீங்க? मेरे पर्व के लिए इब्रानी भाषा में क्या बोलेंगे? ஹகாய். हगाई. ஹகாய்ங்கிறது ஒரு தீர்க்கதரிசி. हगाई एक भविष्यद्वक्ता है. அப்போ பண்டிகை எல்லாமே ஒரு தீர்க்கதரிசி. तो सारे पर्व जो है एक भविष्यद्वक्ता है. அப்ப இங்க எத்தனை பண்டிகை இருக்குது? तो यहाँ पर कितने पर्व हैं? 9 பண்டிகை இருக்குது. 9 पर्व हैं. அப்போ 9 தீர்க்கதரிசி. तो 9 भविष्यद्वक्ता हैं. மோசஸ் மூலமா எழுதப்பட்டது 7 பண்டிகை. और मूसा के द्वारा जो लिखा गया वो 7 है. அந்த 7 பண்டிகையும் 7 தீர்க்கதரிசி. वो 7 पर्व भी 7 भविष्यद्वक्ता हैं. யாரை பற்றி தீர்க்கதரிசனம் சொல்லுது? किसके बारे में भविष्यवाणी करती है? ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னா एक भविष्यद्वक्ता है அவங்க तो வருங்காலத்தை பற்றி சொல்லணும். वो आने वाले दिनों के बारे में बोलना है. அதுதான் தீர்க்கதரிசி. वही भविष्यद्वक्ता है. அப்ப இந்த 7 பண்டிகையும் तो ये 7 पर्व யாரை பற்றி தீர்க்கதரிசனம் சொல்லுது? किसके बारे में भविष्यवाणी करती है? இத பற்றி நம்ம பார்க்க போறோம். इसके बारे में हम देखने वाले அந்த हैं. பண்டிகை யாரை பற்றினது? वो पर्व किसका है? பாருங்க, அதுல ஹாகாய் புஸ்தகம் उसी हगाई का किताब 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. पहले अध्याय के 13वें वचन को हम पढ़ेंगे. திரும்ப வாசிங்க. பாருங்க, இங்க பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய தூதனாகிய ஹகாய். और परमेश्वर का दूत हगाई. இப்போ 13ஆம் வசனத்துல என்ன சொல்லிருக்குன்னா, 13वें वचन में क्या बोला गया है? ஹகாய் வந்து யாரா? हगाई कौन है? அவன் ஒரு தூதன் அப்படி சொல்லப்பட்டிருக்குது. दूत ऐसा बोला गया है. ஊழியக்காரங்கள தூதர்கள்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. सेवक को दूत करके बोला गया है. பவுலும் ஒரு தூதனை போல ஏற்றுக்கொண்டாங்க. और पौल को भी एक दूत के मानिक स्वीकार किया. நம்ம அதை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். हमने उसे पहले ही देखा है. கலாத்தியர் 4:14
और गलतियों का किताब 4:14 में கலாத்திய ஜனங்கள் गलाती के लोग பவுல் அவங்க வரவேற்கும் போது पौलुस का जो स्वागत कर रहे थे, ஒரு தூதனை போல வரவேற்றாங்க. एक दूत के मानिक उसे स्वागत किए, யெகோஷுவாவை போல ஏற்றுக்கொண்டாங்க. यहोशुआ के मानिक उसे स्वीकार किया। சோ இப்படி ஊழியக்காரங்க தூதர்கள் தான். तो सेवक जो है दूत हैं। இப்போ இங்க ஹக்காய் வந்து ये हगाई जो है இவர் யாரா? और कौन है? இவர் ஒரு தூதன். ये एक दूत है। இந்த தூதனுக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க? ये दूत को हिब्रानी भाषा में क्या बोलते हैं? மலாக் அப்படினு சொல்லி சொல்வாங்க. मलाक ऐसे बोला जाता है। மலாக் அப்படினா தூதன். मलाक का मतलब दूत। இந்த மலாக்ங்கிற வார்த்தை எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? मलाक का शब्द कहीं पर सुना है क्या आपने? மலாக்கி, मलाकी, மல்கியா புஸ்தகம், मलाकी का किताब, அந்த மலாக்கி அதுல இருக்கிறார். वो मलाकी उसमें है। சோ இந்த மலாக் அப்படினா தூதன். मलाकी का मतलब दूत। சோ இந்த ஹக்காய் யாரு? हगाई कौन है? ஹக்காய் ஒரு தீர்க்கதரிசி. हगाई एक भविष्यद्वक्ता है। ஹக்காய் ஒரு தூதன். हगाई एक दूत है। ஆனா ஹக்காய்னா அர்த்தம் என்ன? लेकिन हगाई का मतलब क्या है? பண்டிகை, पर्व है। அப்ப இந்த பண்டிகை, तो ये पर्व, இந்த பண்டிகை எல்லாமே ஒரு தீர்க்கதரிசி. ये सारे पर्व एक भविष्यद्वक्ता है। இந்த பண்டிகை எல்லாமே தூதர்கள். और ये पर्व सारे दूत हैं। இவங்க எல்லாம் தூதர்கள். ये सब दूत हैं। இந்த தூதர்கள் என்ன செய்வாங்க? ये दूत क्या करते हैं? செய்தி கொடுப்பாங்க. संदेश देंगे। செய்தியாளன் செய்தி கொடுப்பாரு. संदेशक संदेश देता है। தூதன் என்ன செய்வார்? और दूत क्या करता है? தேவனிடத்திலிருந்து செய்தியை கேட்டு परमेश्वर से संदेश को लेकर அந்த செய்தியை கொடுக்கணும். वो संदेश देना है। அதுதான் ஒரு தீர்க்கதரிசியினுடைய வேலை. वही एक भविष्यद्वक्ता का काम है। அதுதான் ஒரு தூதனுடைய வேலை. वही एक दूत का भी काम है। ஒரு தூதன் சொந்த ஞானத்தை பேச முடியாது. एक दूत अपने विचारों से बात नहीं कर सकता। அவன் தேவனிடத்திலிருந்து பெற்று தான் பேசணும். वो परमेश्वर से पाकर ही बात करना है। இப்போ இந்த 7 பண்டிகையும், अब ये 7 पर्व जो है, அது 7 தீர்க்கதரிசி, वो 7 भविष्यद्वक्ता அவங்க 7 தூதர்கள். और 7 दूत हैं। இப்போ இத திரும்ப இந்த வசனத்தை வாசிக்கலாம். दोबारा इस वचन को हम पढ़ेंगे। 13 वசனத்தை வாசிப்போம். 13वें वचन को। கர்த்தர் தூது அனுப்பின வார்த்தையின்படி, और परमेश्वर के आज्ञा के प्रकार। இங்க தமிழ்ல இந்தியிலும் கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்திருக்குது. तमिल और हिंदी में थोड़ा अलग दिया है। அது என்னதா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. वो कुछ भी रहने दो, कोई समस्या नहीं। இங்கிலீஷ்ல வாசிங்க. अंग्रेजी में पढ़िए। Then spoke Haggai, the Lord's messenger, the Lord's message, கர்த்தருடைய செய்தி. वो यहोवा का संदेश है। கர்த்தருடைய செய்தி. वो परमेश्वर का संदेश है। இந்த ஹக்காய் தீர்க்கதரிசி ये हगाई भविष्यद्वक्ता கர்த்தருடைய செய்தி கொடுக்கிறார். परमेश्वर के संदेश को देता है। இந்த செய்திக்கு ये संदेश को ஹீப்ருல என்ன சொல்வாங்க அப்படினா, हिब्रू में क्या बोलते हैं? மலாகோத் அப்படினு சொல்வாங்க. मलाकोत करके बोलते हैं। மலாகோத் அப்படினா मलाकोत का मतलब அது மெசேஜ். वो संदेश है। யாருடைய மெசேஜ்? वो किसका संदेश है? கர்த்தருடைய மெசேஜ். परमेश्वर का संदेश है। சோ இந்த பண்டிகை, ये पर्व, இது ஹக்காய் சொல்வாங்க. इसे हगाई बोलते हैं। ஹக்காய் யாரு? हगाई कौन है? ஒரு தீர்க்கதரிசி, एक भविष्यद्वक्ता, ஒரு தூதன். एक दूत है। அப்ப சிந்திச்சு பாருங்க. तो सोच कर देखिए, ஹக்காய்ங்கிற காரியத்துல எவ்வளவு காரியம் இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிப்பேன். हगाई इस चीज के अंदर कितनी बातें हैं करके मैं दिखाऊंगा। ஒவ்வொரு பண்டிகையும், हर एक पर्व, ஒவ்வொரு தீர்க்கதரிசி. हर एक भविष्यद्वक्ता है। அப்படியானால் अगर ऐसा है तो வேதத்துல இல்லாத பண்டிகை, कलाम के अंदर जो पर्व नहीं है, அது கள்ள தீர்க்கதரிசி, वो झूठे भविष्यद्वक्ता है। அது கள்ள தூதர்கள். वो झूठे दूत हैं। ஒரு பண்டிகை வேதத்துல இல்லன்னா, एक पर्व यदि कलाम के अंदर नहीं है, அந்த பண்டிகை கள்ள தீர்க்கதரிசி. वो पर्व जो है झूठा भविष्यद्वक्ता है। ஏன்னா அது பைபிள்ல இல்ல. क्योंकि वो कलाम के अंदर नहीं है। ஆனா தன்னை என்ன காமிப்பாங்க? लेकिन अपने आप को क्या दिखाएंगे? நானும் பண்டிகை தான் मैं भी पर्व हूँ, அப்படின்னு சொல்லி தன்னை காமிப்பாங்க. ऐसे अपने आप को दिखाएंगे। அப்படி காமித்தால் ऐसे यदि दिखाएंगे तो அது வேதபூர்வமான பண்டிகை இல்லாததனால वो कलाम के अनुसार पर्व नहीं है। इसके लिए அது கள்ள தீர்க்கதரிசி, वो झूठा भविष्यद्वक्ता है। அது கள்ள பண்டிகை, वो झूठा पर्व है। அது கள்ள தூதர்கள். वो झूठे दूत हैं। பவுல் சொல்வார்ல, पौलुस कहता है பிசாசும் शैतान भी ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ज्योतिमय स्वर्गदूत का रूप धारण करता
है। ஒளியின் தூதன் யாரு? ज्योतिमय दूत कौन है? ஒளியின் தூதன் கர்த்தர் தான். परमेश्वर ही ज्योतिमय दूत है। அந்த ஒளியின் தூதனுடைய वो ज्योतिमय दूत का வேஷத்தை தரித்துக் கொள்வார். उस रूप को धारण करता है। இப்போ தூதன்ங்கிறது பண்டிகை. अब दूत जो है पर्व है। அப்போ இந்த பிசாசு என்ன செய்வான்? ये शैतान क्या करता है? இந்த ஒளியின் தூதன், ये ज्योतिमय दूत जो है, இந்த ஒளியின் பண்டிகை, ये ज्योति की जो पर्व है, இந்த பண்டிகையின் வேஷத்தை தரித்துக் इस கொள்வார். पर्व के रूप को धारण करता है। நானும் ஒரு பண்டிகை தான். मैं भी एक पर्व हूँ। அப்படி நானும் வேதபூர்வமான பண்டிகை தான். मैं भी कलाम के अनुसार पर्व हूँ। தன்னை பண்டிகை மாதிரி காமிப்பான். अपने आप को पर्व के मानिक दिखाता है। அது கள்ள தீர்க்கதரிசி, वो झूठा भविष्यद्वक्ता அது है। கள்ள தூதன், वो झूठा दूत है। அது சாத்தான். वो शैतान है। ஒளியின் தூதனுடைய வேஷத்தை वो தரித்திருக்கிறார். ज्योतिमय दूत का रूप को धारण करता है। எவ்வளவு முக்கியமான காரியம். ये कैसा महत्वपूर्ण ஒரு बात है। தூதன் என்ன செய்யறாரா? एक दूत क्या करता है? அவர் கர்த்தருடைய தூது கொடுக்கிறார். वो परमेश्वर का संदेश देता है। கர்த்தருடைய செய்தியை वो கொடுக்கிறார். परमेश्वर का संदेश देता है। அந்த செய்திக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க? वो संदेश को हिब्रानी भाषा में क्या बोलते हैं? மலாகோத் அப்படினு சொல்லுவாங்க. मलाकोत ऐसे बोलते हैं। ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். बहुत ही महत्वपूर्ण बात है। இந்த மலாகோத்ல, ये मलाकोत में, இந்த மலாக் அப்படின அர்த்தம் என்ன? ये मलाक का मतलब क्या है? மலாக் அப்படினா தூதன். मलाक का मतलब दूत है। மலாக் அப்படினா தூதன். मलाक का मतलब दूत है। இந்த ஓத் இருக்குது, वहाँ वो ओत है। இந்த ஓத்ல வந்து ओत में ஹீப்ருல ரெண்டு எழுத்து வரும். हिब्रू में दो अक्षर आता है। ஒன்னு வந்து வாவ் வரும், एक वाव அடுத்தது தாவ் வரும். और अगला ताव। இந்த ரெண்டு எழுத்து சேர்ந்தது தான் ये दोनों अक्षरों को அத ஓத் அப்படினு சொல்லுவாங்க. उसे ओत बोला जाता है। இந்த வாவ்னா அர்த்தம் என்ன? वाव का मतलब क्या है? வாவ்னா ஆணி. वाव का मतलब खिला। வாவ் வந்து ஆணி. वाव जो है खिला है। தாவ் வந்து என்னது? और ताव क्या है? தாவ் வந்து சிலுவை. ताव क्रूस है। சோ மலாகோத் அப்படினா, तो मलाकोत का मतलब, மலாக்ங்கிறது தூதன், मलाक दूत है। இந்த ஓ வந்து வாவு. और ये ओ जो है वाव है। வாவ் அர்த்தம் என்ன? वाव का मतलब क्या है? ஆணி. खिला है। தாவ் அர்த்தம் என்ன? ताव का मतलब क्या है? சிலுவை. क्रूस। இத நீங்க அப்படியே நீங்க டீகோட் பண்ணீங்கன்னா, इसे ऐसे ही आप डिकोड करेंगे तो ஒரு தூதன் एक दूत சிலுவையில் அடிக்கப்பட்டார். क्रूस पे मारा गया। ஒரு தூதன் एक दूत ஆணினால் சிலுவையில் அடிக்கப்பட்டார். किले से क्रूस पे मारा गया। இதுதான் செய்தி. यही संदेश है। அந்த தூதன் யாரு? वो दूत कौन है? எந்த தூதன் சிலுவையில் அடிக்கப்பட்டார்? कौन सा दूत क्रूस पे मारा गया? உடன்படிக்கையின் தூதன். वो करार का दूत है। மல்கியா 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட பிரகாரம் वो मलाकी 3 अध्याय में जैसा बोला गया அது है, உடன்படிக்கையின் தூதன் அளவர். वो करार का दूत है। உடன்படிக்கையின் தூதன் யாரு? वो करार का दूत कौन है? யெகோஷுவா தான் உடன்படிக்கையின் தூதன். यहोशुआ ही करार का दूत है। அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். वो क्रूस पे मारा गया। சோ இந்த ஹகாய், तो ये हगाई, ஹகாய்னா என்னது? हगाई का मतलब क्या है? பண்டிகை. पर्व। இந்த பண்டிகை என்னது? ये पर्व क्या है? அது ஒரு தீர்க்கதரிசி. वो एक भविष्यद्वक्ता है। தீர்க்கதரிசி மட்டுமல்ல, और केवल भविष्यद्वक्ता नहीं, அது தூதன். वो दूत है। இந்த தூதன் செய்தி கொடுக்கிறார். और ये दूत संदेश देता है। இந்த பண்டிகைக்குள்ள ஒரு செய்தி இருக்குது. इस पर्व के अंदर एक संदेश है। என்ன செய்தி? क्या संदेश? சிலுவையில் ஆணியால் அடிக்கப்பட்ட ஒரு தூதன். क्रूस पे मारा गया एक दूत। இந்த 7 பண்டிகைகளும் ये 7 पर्व भी அது யெகோஷுவா பற்றி தான் செய்தி वो கொடுக்கும். केवल यहोशुआ के बारे में ही संदेश देता அது है। தான் தீர்க்கதரிசி. वही भविष्यद्वक्ता है। ஒரு தீர்க்கதரிசி அப்படினா एक भविष्यद्वक्ता बोलेंगे तो அவங்க யெகோஷுவா பற்றி வெளிப்படுத்தி கொடுக்கணும். वो यहोशुआ के बारे में प्रकट करना है। கர்த்தருடைய நாமத்தை வெளிப்படுத்தணும். परमेश्वर के नाम को प्रकट करना है। அவங்க தான் தீர்க்கதரிசியா இருப்பாங்க. वही भविष्यद्वक्ता है। இந்த பண்டிகை ये पर्व யாரை பற்றி வெளிப்படுத்துது? किसके बारे में प्रकट करता है? யெகோஷுவாவை பற்றி வெளிப்படுத்துது. यहोशुआ के बारे में प्रकट करता है। சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த தூதனை வெளிப்படுத்துகிறது. क्रूस पे मारा गया उस दूत को प्रकट करता है। ஹalleluya. हालेलुया। சிலுவையில் அடிக்கப்பட்ட தூதன். क्रूस पे मारा गया दूत। புரியுதா நான் சொல்றது? मैं बोल रहा हूँ, समझ में आता है क्या? சிலுவையில் அடிக்கப்பட்ட ஒரு தூதன். क्रूस पे मारा गया एक दूत। அந்த தூதன் நமக்கு யாரு? वो दूत हमारे लिए क्या है? யெகோஷுவா தான் அந்த தூதன். यहोशुआ ही हमारे लिए वो दूत है। ஹalleluya. हालेलुया। சோ கர்த்தர் பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். आमीन। परमेश्वर ने महान चीजों को रखा है। பாருங்க கொலோசியர் 2ஆம் அதிகாரம் कोलोसी का किताब 2 अध्याय அதுல 16ஆம் வசனத்தை வாசிங்க. 16वें वचन को पढ़ेंगे। கொலோசியர் 2:16 நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமானது. गौर कीजिए, बहुत महत्वपूर्ण बात है। ஆகையால் इसलिए போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, खाने या पीने के बारे में, இது எதை பற்றி சொல்லிருக்காருன்னா, किसके बारे में बोला है? போஜன பலி, और खाने का बलि,
அன்ன பலி, अन्न बलि, போஜன பலி, अन्न बलि அப்புறம் பான பலி, और பிணையார. पीने पीने का बलि। இந்த ரெண்டு பலியை பற்றி சொல்லியிருக்குது. ये दोनों बलि के बारे में बोला गया है, அதாவது பலிகளை பற்றி சொல்லியிருக்குது. बलियों के बारे में बोला गया है। சோ போஜன பலி, பான பலி, अन्न बलि और पीने का बलि। அடுத்தது என்ன? அடுத்தது பண்டிகை நாள். और पर्व के दिन, இது எல்லா பண்டிகை. ये सब पर्व हैं। வேதத்துல நிறைய பண்டிகை இருக்குது. कलाम के अंदर बहुत सारे पर्व हैं। இந்த பண்டிகை நாளை குறித்தாவது और इस पर्व के दिनों के बारे में ஆ, 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 ஆ. ஒருவனும் உங்களை குற்றப்படுத்த கூடாது. कोई भी तुम्हारा ऊपर गुनाह न बताए। ஆ, அடுத்த வசனம். ஆ, ஆ, ஆ. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. और उसकी वस्तुएं मसीह की है। அப்ப இந்த பண்டிகையின் பொருள் யாரை பற்றினது? तो ये पर्व के मूल वस्तुएं किसके बारे में है? இந்த பண்டிகை யாரை பற்றி சொல்லுது? ये पर्व जो है किसके बारे में बताता है? யெகோஷுவா பற்றி பேசுது. यहोशुआ के बारे में बताता है। இதுதான் அந்த செய்தி. यही वो संदेश है। இந்த ஹக்காய்ங்கிற ஒரு நபர், हगाई नाम का एक ஆனா व्यक्ति, கர்த்தர் இந்த பேரை எப்படி பயன்படுத்துறா பாருங்க. परमेश्वर इस नाम का कैसा इस्तेमाल करता है देखिए। ஹக்காய் அப்படினா பண்டிகை. हगाई का मतलब पर्व है। இந்த பண்டிகை என்ன? ये पर्व क्या है? அவர் ஒரு தீர்க்கதரிசி, वो एक भविष्यवक्ता है, அவர் ஒரு தூதன். वो एक दूत है। தூதனுக்கு ஹீப்ருல என்ன சொல்வீங்க? दूत को हिब्रू में क्या बोलते हैं? அத மலாக்னு சொல்வீங்க. उसे मलाक बोला जाता है। இந்த மலாக் என்ன செய்வார்? ये मलाक क्या करता है? செய்தி கொடுப்பார். वो संदेश देता है। என்ன செய்தி கொண்டு क्या வருவார்? संदेश लाता है? மலாக்கோத். मलाकोत। மலாக்கோத்த செய்தி मलाकोत ही संदेश है। சிலுவையில் அடிக்கப்பட்ட தூதனை பற்றின செய்தி. क्रूस में मारा गया उस दूत के बारे में संदेश। இன்னைக்கு இந்த ஒவ்வொரு பண்டிகையும் आज ये सारा पर्व जो है எல்லா யெகோஷுவாவை தான் வெளிப்படுத்தி सब காமிக்கும். यहोशुआ को ही प्रकट करके देता है। இன்னைக்கு ஜனங்கள் என்ன செய்றாங்கன்னா, आज लोग क्या करते हैं? அத மாம்சத்தின்படி அதை நிறைவேற்ற பார்க்கறாங்க. मांस के प्रकार उसे पूरा करने की कोशिश करते हैं। மாம்சத்தின்படி அந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க. मांस के प्रकार उस पर्व को मनाते हैं। இல்ல, அது அதனுடைய பொருள் கிறிஸ்துவை பற்றினது. नहीं, उसका उसका मूल जो है वो मसीह का है। நம்மள கொண்டாட சொல்லல. हमें पर्व मनाने के लिए नहीं कहता, ஆனா இந்த பண்டிகைக்குள்ள लेकिन इस पर्वों के अंदर ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. एक भविष्यवाणी है। இந்த பண்டிகைக்குள்ள इस पर्व के अंदर ஒரு செய்தி இருக்குது. एक संदेश है। என்ன செய்தி? क्या संदेश? கிறிஸ்துவை பற்றின செய்தி. मसीह के बारे में संदेश। சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த யெகோஷுவா பற்றின செய்தி. क्रूस पे मारा गया उस यहोशुआ के ऊपर का संदेश। அந்த செய்தியை தான் நம்ம பிரசங்கம் பண்றோம். उस संदेश को ही हम प्रचार करते हैं। 7 பண்டிகைகளும் ये 7 पर्व அவரை தான் சொல்லும். उसका ही बताएगा। இந்த பண்டிகைகள்ல इस पर्व में இப்போ முதல் பண்டிகையை பார்க்கலாம். पहला पर्व को देखेंगे। இந்த முதல் பண்டிகை எதை குறிக்குனா, ये पहला पर्व किसे बताता है? அத பஸ்கா பண்டிகை. वो पस्का करके बोलता है। அத இங்கிலீஷ்ல பாஸ்ஓவர் சொல்வாங்க. उसे अंग्रेजी में पास ओवर कहते हैं। இந்த பஸ்கா பண்டிகை, ये पस्का का जो पर्व है, இதுதான் யூத ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பண்டிகை. यहूदियों का पहला पर्व है। முதல் பண்டிகை அதுதான். पहला पर्व वही है। இது எப்போ கொண்டாடுறாங்க? ये कब मनाते हैं? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல இருக்கும்போது, इजराइल लोग जब मिस्र में थे, மோசஸ் அவங்களை விடுவித்து கொண்டு வரார். मूसा उन्हें छुड़ा कर लाता है। அப்போ ஒரு நாள் ராத்திரி तो एक रात को கர்த்தர் சொல்வார், परमेश्वर कहता है எல்லார் வீட்டிலையும் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படணும். सभी के घर में एक मेमना मारा जाना ஒரு चाहिए, ஆடு அடிக்கப்படணும். एक बकरे का वध होना चाहिए। அது ரத்தத்தை பிடிச்சு उस लहू को लेकर அந்த ரத்தத்தை நிலைக்கால்கள்ல பூசணும். उस लहू को आंगन में लगाना है। அப்படி பூசும்போது उसे लगाते समय சங்கார தூதன் வீட்டுக்குள்ள வரமாட்டா. वो मरण का दूत घर के अंदर नहीं आएगा। சங்கார தூதன் உள்ள வரமாட்டா. वो मरण का दूत अंदर नहीं आएगा। இந்த ஒரு விஷயத்தை इस बात को கர்த்தர் அவங்களுக்கு ஒரு பண்டிகையா கொடுத்துட்டாரு. परमेश्वर उनके लिए एक पर्व के मानिक दे दिया। அவங்க வருஷந்தோறும் இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க. हर साल इसको पर्व करके मनाते हैं। யூத ஜனங்கள், यहूदी लोग அவங்களுக்கு இந்த நம்ம மாசத்துல हमारे महीनों में மார்ச் அல்லட்டி ஏப்ரல் மாதம் வரும். मार्च या फिर अप्रैल आएगा। இத ஒட்டி தான் इसे इसके लगातार ही குட் ஃப்ரைடே வருது. गुड फ्राइडे भी आती है। குட் ஃப்ரைடே அதை வச்சு தான் நம்ம பண்றோம். गुड फ्राइडे उससे ही हम मनाते हैं। சோ இந்த பஸ்கா பண்டிகை, और ये जो पस्का का पर्व जो है, இது ஒரு பண்டிகை தான். ये एक पर्व है। பண்டிகைனா யாரு? ये पर्व मतलब क्या है? இப்ப வேதத்துல இருக்க பண்டிகை இருக்கிறதுனால कलाम के अंदर वो पर्व है। इसके लिए இவர் உண்மையான தீர்க்கதரிசி. ये सच्चा भविष्यवक्ता है।
பாசவர்ங்கிறது உண்மையான தீர்க்கதரிசி. और ये जो பஸ்கா. पस्का जो है ये सच्चा भविष्यद्वक्ता है. இந்த பஸ்கா தான் தூதன். ये पस्का ही दूत है. இந்த தூதன் ஒரு செய்தி கொடுக்கிறார். ये दूत एक संदेश देता है. செய்திக்கு ஹீப்ரு என்னது? संदेश को हिब्रानी भाषा में क्या बोलते हैं? மலாகோத். मलाकोत. மலாகோத்ல என்ன செய்தி இருக்கு நமக்கு? मलाकोत में क्या संदेश है? சிலுவையில் ஆணினால் அடிக்கப்பட்ட தூதன். क्रूस में मारा गया दूत. அந்த தூதன் யாரு? वो दूत कौन है? யெகோஷுவா தான் அந்த தூதன். यहोशुआ ही वो दूत है. இப்போ இந்த பாஸ்ஓவர், अब ये जो पस्का है, இந்த பஸ்கா ये पस्का இது ஒரு பண்டிகை தான். ये एक पर्व है. இது ஒரு தீர்க்கதரிசி. ये एक भविष्यद्वक्ता है. இவர் ஒரு தூதன். ये एक दूत है. இவர் யாரை வெளிப்படுத்துறார்? ये किसको प्रकट करता है? யெகோஷுவா தான் நம்முடைய பஸ்கா. यहोशुआ ही हमारा पस्का है. அவர் தான் உங்களுக்காக அடிக்கப்பட்டார். वही आपके लिए मारा गया. அந்த பஸ்கா வெளிப்படுத்தி காமிக்குது. उस पस्का को प्रकट करके देता है. அந்த பண்டிகை வெளிப்படுத்தி காமிக்குது. उस पर्व को प्रकट करके देता है. அந்த பண்டிகை वो पर्व ஒரு நிழலா இருந்துச்சு. एक छाव था. அதனுடைய பொருள் கிறிஸ்துவை பற்றினது. और उसका मूल वस्तुएं परमेश्वर मसीह का है. அது யெகோஷுவா நிறைவேற்றிட்டார். उसे यहोशुआ ने पूरा किया. நம்ம திரும்ப அதை செய்ய வேண்டியது இல்ல. हम दोबारा उसे करने की जरूरत திரும்ப नहीं. நம்ம ஆடு வெட்டி दोबारा उस बकरे को काट कर நம்ம இந்த பண்டிகையை கொண்டாட வேண்டியதில்லை. उस पर्व को मनाने की जरूरत नहीं है. அப்படி கொண்டாடினால் यदि ऐसे मनाएंगे तो இன்னும் தீர்க்க தரிசனம் நிறைவேறல அப்படி நம்ம சொல்றோம். हम ऐसे बोलते हैं कि अभी तक भविष्यवाणी पूरा नहीं हुआ. ஆனா தீர்க்க தரிசனம் நிறைவேறி போச்சு. लेकिन भविष्यवाणी पूरा हो चुका. யார் மூலமா நிறைவேறிச்சு? किसके द्वारा हुआ? யெகோஷுவா தான் நமக்கு பஸ்கா. यहोशुआ ही हमारा पस्का है. அவர் தான் நமக்கு பஸ்காவா இருக்கிறார். वही हमारे लिए पस्का है. பாருங்க 1 கொரிந்தியர் पहला कोरिन्थ 5ஆம் அதிகாரம் 5वां अध्याय 7ஆம் வசனத்தை வாசிங்க. 7वें वचन को पढ़िए. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படிக்கு, புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நம்மளுடைய பஸ்கா யாரு? हमारा पस्का कौन है? கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். मसीह हमारे लिए बलिदान हुआ है. அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டாச்சு. वो क्रूस पे मारा गया. அவர்தான் நமக்கு பஸ்கா. वही हमारे लिए पस्का है. அந்த தீர்க்க தரிசனம் वो भविष्यवाणी அது நிறைவேறிட்டு. वो पूरा हो चुका. அது நிறைவேறினது. वो पूरा हो चुका. அந்த பஸ்கா ஒரு செய்தியை கொடுத்தது. वो पस्का ने एक संदेश को दिया. ஒரு தூதன் சிலுவையில் அடிக்கப்பட போறார். एक दूत क्रूस में मारा जाने वाला है. நமக்காக அடிக்கப்பட போறார். हमारे लिए मारा जाने वाला है. அதுதான் செய்தி. वही संदेश है. இந்த பஸ்காக்குள்ள इस पस्का के अंदर அந்த ஆடு அடிக்கப்பட்டுச்சு. वो बकरा मारा गया. எல்லார் வீடுகளிலும் सबके घरों में ஒவ்வொரு ஆடு அடிக்கப்பட்டுச்சு. एक एक बकरा मारा गया. அந்த ஆடு நம்மளுக்கு யாரு? वो बकरा हमारे लिए क्या है? தேவாட்டுக்குட்டியானவர். वो परमेश्वर का मेमना है. உலகத்தின் பாவத்தை சுமந்தித்த தேவாட்டுக்குட்டியானவர். संसार के पापों को उठाने वाला परमेश्वर का मेमना है. யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல यूहन्ना पहला अध्याय के 29वें वचन में அதுல சொல்லப்பட்ட தேவாட்டுக்குட்டியானவர் उसमें बोला गया परमेश्वर का मेमना அவர் நமக்காக பஸ்காவா மரிச்சிட்டார். हमारे लिए पस्का बनकर मर गया. இன்னைக்கு அவருடைய இரத்தம் आज उसका लहू இன்னைக்கு நம்ம எல்லார் மேலே தெளிக்கப்படுது. आज हम सभी के ऊपर चिटकाया जाता அந்த है. சங்கார தூதன் உள்ள வர முடியாது. और वो मरण का दूत हम हमारे अंदर आ नहीं सकता. சங்கார தூதன் वो मरण का दूत உள்ள வரக்கூடாது. अंदर नहीं आना है. ஹalleluya. हालेलुया. சங்கார தூதன் வீட்டுக்குள்ள वो வரக்கூடாது. मरण का दूत घर पे नहीं आना है. யெகோஷுவாவின் இரத்தம் தெளிக்கப்படணும். यहोशुआ का लहू वहां पर लगाया जाना இன்னைக்கு चाहिए. அவருடைய இரத்தம் நமக்காக இருக்குது. उसका लहू हमारे लिए है. அவருடைய இரத்தம் நமக்காக பரிந்து பேசிக் उसका கொண்டிருக்கிறது. लहू हमारे लिए बात करता है. பாருங்க இந்த பஸ்கா பண்டிகை ये जो पस्व है இது வேதத்துல இருக்கிறதுனால ये कलाम के अंदर होने की वजह से இது உண்மையான தீர்க்கதரிசி. ये सच्चा भविष्यद्वक्ता இது है. உண்மையான தூதன். ये असली दूत है. ஆனா लेकिन கிறிஸ்மஸ் பைபிள்ல இருக்கா? क्रिसमस कलाम के अंदर है क्या? கிறிஸ்மஸ் பைபிள்ல இல்ல. क्रिसमस कलाम के अंदर नहीं है. அந்த பண்டிகை பைபிள்ல இல்ல. वो पर्व कलाम के अंदर नहीं है. அப்ப பைபிள்ல இல்லன்னா अगर कलाम के अंदर नहीं है तो அந்த பண்டிகை वो पर्व அது ஒரு தீர்க்கதரிசி தான். वो एक भविष्यद्वक्ता है. ஆனா लेकिन அது உண்மையான தீர்க்கதரிசி இல்ல. वो सच्चा भविष्यद्वक्ता नहीं है. அது கள்ள தீர்க்கதரிசி. वो झूठा भविष्यद्वक्ता है. முதல்ல கிறிஸ்மஸ்னு போட்டாங்க. पहले क्रिसमस करके रखे. இப்போ எல்லாரும் எக்ஸ்மஸா போட்டாங்க. अभी उसको एक्समस कर दिए.
கிரைஸ்டே தூக்கியாச்சு वो क्राइस्ट को निकाल दिए, கிரைஸ்ட் தேவையில்லை அப்படின்ட்டு क्राइस्ट जरूरत नहीं है करके, ஏன்னா क्योंकि அது உண்மையான தீர்க்கதரிசி இல்ல, वो सच्चा भविष्यद्वक्ता नहीं है, அது உண்மையான தூதன் இல்ல. वो सच्चा दूत नहीं है। இன்னைக்கு இந்த பஸ்கா आज ये पस्का எப்படி யெகோஷுவா வெளிப்படுத்துது பாருங்க. किस प्रकार यहोशुआ को प्रकट करता है இன்னைக்கு देखिए। நம்ம பாருங்க பண்டிகைலாம் கர்த்தர் சொல்லுது, देखिए सारे पर्व मसीह को बताता है। நம்மளுடைய வாழ்க்கை हमारा जीवन கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். परमेश्वर को प्रकट करना है। எதை வெளிப்படுத்தணும்? किसे प्रकट करना அவர் है? மரிக்க போறார் அப்படியா? वो मरने वाला ऐसा है क्या? அவர் நமக்கு மரிச்சாச்சே. वो तो हमारे लिए मर चुका। அவர் வர போறாருங்கிற தீர்க்கதரிசனம் वो आने वाला है इस भविष्यवाणी को உங்க வாழ்க்கையில வெளிப்படணும். आपके जीवन में प्रकट करना है। அதுதான் நீங்க தீர்க்கதரிசி. उसे ही आप भविष्यद्वक्ता कह सकते हैं। ஒவ்வொரு பண்டிகையும் हर एक पर्व को கர்த்தர் வெளிப்படுத்தி காமிக்கும். परमेश्वर प्रकट करके देना है। சிலுவையில் அடிக்கப்பட்ட ஒரு தூதனை வெளிப்படுத்தும். क्रूस में मारा गया एक दूत को प्रकट करेगा। இந்த பஸ்கா ये पस्का யெகோஷுவா வெளிப்படுத்துது. यहोशुआ को प्रकट करता है। அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வெளிப்படுத்துது. मारे गए मेमने को प्रकट करके देता है। எவ்வளவு அருமையா கர்த்தர் வச்சிருக்கா பாருங்க. परमेश्वर कितने अद्भुत रीति से रखे हैं देखिए। பஸ்கா அப்படினு சொன்னாலே पस्का जैसे बोलते हैं அது ஒரு பண்டிகை, वो एक पर्व है, அதுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசனம். उसके अंदर भविष्यवाणी। இன்னைக்கு நமக்குள்ள தீர்க்கதரிசனம் இருக்கணும். आज हमारे अंदर भविष्यवाणी होना है। நீங்க தீர்க்கதரிசியா மாறணும். आप भविष्यद्वक्ता बनना है। ஹalleluya. हालेलुया। தீர்க்கதரிசினா யாரு? भविष्यद्वक्ता क्या है? கர்த்தர் அவங்க கூட பேசுறது தான் தீர்க்கதரிசி. परमेश्वर उनसे बात करता है, वही भविष्यद्वक्ता है। அப்ப நீங்க மணவாட்டினா यदि आप दुल्हन है, கர்த்தர் உங்ககிட்ட பேசுவாரா பேச மாட்டாரா? परमेश्वर तुमसे बोलेगा कि नहीं? மணவாட்டிட்ட பேசுவாரா பேச மாட்டாரா? दुल्हन से बोलेगा कि नहीं? புருஷன் மனைவிட்ட பேசுவாரா பேச மாட்டாங்களா? और पति पत्नी से बात करता है कि नहीं? புருஷன் மனைவிட்ட பேசலன்னு வைங்க, अगर पति पत्नी से बात नहीं करता அப்போ சரியான உறவு இல்ல. तो सही संबंध नहीं है। கரெக்ட் தானே நான் சொல்றது? बराबर है ना मैं जो बोल रहा हूँ? புருஷனும் மனைவி சரியா பேசலன்னா अगर पति पत्नी बराबर बात नहीं करते, அப்ப ரெண்டு பேருக்குள்ள சரியான உறவு இல்ல. दोनों के बीच में सही संबंध नहीं है। எங்கேயோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. कहीं ना कहीं मिसअंडरस्टैंडिंग है। அதை யாராவது ஒருத்தர் சரி பண்ணணும். उसे कोई ना कोई ठीक करना है। யாரு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கவோ जो मसीह के अंदर रहते हैं அவங்க தான் சரி பண்ணணும். वही उसे ठीक कर सकते हैं। இன்னைக்கு யெகோஷுவா நம்மட்ட பேசணும். आज यहोशुआ हमसे बात करना है। அப்படி பேசாமலே இருக்கார் அப்படினா अगर वैसा बात नहीं करता है तो அப்ப எங்கேயோ தவறு இருக்குது. वो कहीं तो गलत है, எங்கேயோ மிஸ்டேக் பண்றோம். कहीं तो हम गलत करते हैं। அப்ப கர்த்தர்ட்ட கேட்கணும். तो परमेश्वर से मांगना है, கர்த்தாவே எதுவா இருந்தாலும் நான் என்னை சரி பண்றேன்பா. हे प्रभु जो भी हो मैं अपने आप को सही करता என் हूँ, தவறுகளை எனக்கு வெளிப்படுத்தி கொடுங்க. मेरे गुनाहों को प्रकट करके நீங்க दीजिए। என்னை என்னோட பேசுங்க. आप मेरे साथ बात அவர் कीजिए, பேசுவாரு. वो बात करेगा। நீங்க தீர்க்கதரிசி. आप भविष्यद्वक्ता हैं। உங்க கர்த்தர் உங்ககிட்ட பேசினார்னா परमेश्वर यदि आपसे बात करता है அப்படினா நீங்க யாரு? तुरंत आप कौन है? தீர்க்கதரிசி. भविष्यद्वक्ता हैं। You are prophet. आप तो भविष्यद्वक्ता हैं। அவர் பெரிய தீர்க்கதரிசி. वो बड़ा भविष्यद्वक्ता है, நீங்க சின்ன தீர்க்கதரிசி. आप छोटे भविष्यद्वक्ता हो। அவர் மணவாளனாகிய தீர்க்கதரிசி. वो दुल्हा भविष्यद्वक्ता है, நீங்க மணவாட்டியாக தீர்க்கதரிசினி. आप दुल्हन भविष्यद्वक्तिनी हो। ஏன்னா கர்த்தர் உங்களோட பேசுறதுனால क्योंकि परमेश्वर तुमसे बात करता है, நீங்க इसलिए தீர்க்கதரிசினியா மாறிடுவீங்க. आप भविष्यद्वक्तिनी बन जाते हो। हालेलुया. हालेलुया। இந்த பாஸ்ஓவர், ये जो पस्का का पर्व है, இந்த பஸ்கா தான் முதல் பண்டிகை கொடுக்கப்பட்டது. ये पस्का ही पहला पर्व दिया गया है। இரண்டாவது பண்டிகை என்ன தெரியுமா? दूसरा पर्व क्या है? புளிப்பில்லா அப்ப பண்டிகை. बेकमीर की पर्व है। அது புளிப்பில்லா அப்ப பண்டிகை. बेकमीर की पर्व है। இந்த பண்டிகை इस पर्व में இது 7 நாள் கொண்டாடப்படும். ये 7 दिन मनाया जाएगा। பஸ்கா முடிஞ்ச உடனே पस्का जैसे ही समाप्त होता है, அதுக்கு அடுத்த நாள் उसके अगले दिन 7 புளிப்பில்லா அப்ப பண்டிகை. 7 बेकमीर की पर्व। இந்த அப்ப பண்டிகையில ये बेकमीर की रोटी का पर्व जो है, வீட்டுக்குள்ள புளிப்பு இருக்க கூடாது. घर के अंदर कमीर नहीं होना चाहिए। இப்பவும் யூதர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? आज भी यहूदी लोग क्या करते हैं? நாளைக்கு புளிப்பில் அப்ப பண்டிகை ஆரம்பிக்குது அப்படினா, अगर कल बेकमीर की पर्व चालू होती है तो 2 நாளைக்கு முந்தியே, 2 दिन के पहले, 2-3 நாளுக்கு முந்தியே 2-3 दिन के पहले இந்த பிரெட் இருக்குல, जो ब्रेड होता है, பிரெட் பன்னு, ब्रेड बन जो होता है, இத பிச்சு வீட்ல எங்கயாவது ஒரு ஓரத்துல போட்டு விட்டுருவாங்க. इसे तोड़कर ऐसे घर में किधर कोने में डाल देते हैं। 4 நாளைக்கு பிறகு என்ன ஆகும்? 4 दिन के बाद क्या होगा? புளிச்சு போய் நாத்தம் எடுக்கும். वो कमीर होकर वो स्मेल आएगा। புளிப்பில் அப்ப பண்டிகை நாட்கள்ல और बेकमीर की रोटी के दिनों में வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. पूरे घर को साफ करते हैं। வீட்டுல இருக்கிற அந்த பிரெட் எல்லாம் தூக்கி போட்டுருந்தாங்களே, और घर में जो ब्रेड के टुकड़ों को यहाँ वहाँ फैला दिया அது था, எல்லாத்தையும் எடுத்து उसे सब समेट
समेटकर வீட்டுக்கு வெளியில போட்டு घर के बाहर அத தீ வைப்பாங்க. उसे आग लगाते हैं। வீட்டுக்குள்ள புளிப்பு இருக்க கூடாது. घर के अंदर कमीर नहीं होना चाहिए। கேக் சாப்பிட மாட்டாங்க. केक नहीं खाते हैं। அங்க பேக்கரி ஷாப் எல்லாம் அடைச்சிருக்கும். वो वहां पर बेकरी सब बंद हो जाता है। 7 நாள் புளிப்பில் அப்ப பண்டிகையில और 7 दिन बेकमीर की रोटी के दिनों में எருசலேமுக்குள்ள यरूशलेम के अंदर அங்க பேக்கரி ஷாப்பே இருக்காது. वहां बेकरी नहीं होता। கேக் எல்லாம் சாப்பிட முடியாது. केक नहीं खा सकते ஏன்னா புளிப்பு கிடையாதுங்க. क्योंकि कमीर नहीं हो सकता। எருசலேமுக்குள்ள यरूशलेम के अंदर புளிப்பு இருக்க கூடாது. कमीर नहीं होना चाहिए। அதனால அவங்க வீட்ல இருக்க புளிப்பெல்லாம் வெளிய கொண்டு போய் इसलिए घर के अंदर के सारे कमीर को ले அதை जाकर சுட்டெரிப்பாங்க. उसे जला देते हैं। இந்த பண்டிகை யாரை குறிக்குது? ये पर्व किसे बताता है? இன்னைக்கு நம்மளுக்குள்ள आज हमारे अंदर புளிப்பு இருக்க கூடாது. कमीर नहीं होना चाहिए। ஏன் புளிப்பு இருக்க கூடாது? क्यों कमीर नहीं होना? ஏன்னா பஸ்கா நமக்காக பலியாயிட்டா. पस्का हमारे लिए बलि हो गया। நமக்குள்ள புளிப்பு இருக்க கூடாது. हमारे अंदर कमीर नहीं होना இந்த चाहिए। புளிப்புனா என்ன? ये कमीर क्या है? இந்த புளிப்பு அப்படி என்ன காரியத்தை இருக்குது? ये कमीर जैसा ऐसा क्या है मेरे பாருங்க अंदर? திரும்ப வாசிங்க. दोबारा पढ़ेंगे। 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் पहला कोरिन्थ का 5वां அதுல अध्याय 7ஆம் வசனத்தை வாசிங்க. 7वें वचन को நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படியே நல்லா கவனிங்க. ஆதலால் क्योंकि பழைய புளித்த அப்போ இப்ப நம்ம தமிழ் ஆட்கள்லாம் எருசலேமுக்குள்ள போயாச்சுன்னா तो हमारे तमिल लोग जब यरूशलेम में चले जाते हैं அந்த புளிப்பில் அப்ப பண்டிகை டைம்ல वो बेकमीर की रोटी के पर्व के समय में இட்லி தோசை வியாபாரம்லாம் நடக்காது. इडली डोसा का बिजनेस नहीं होगा। ஏன்னா அதெல்லாம் புளிச்சு போனது தான் நம்ம என்ன செய்வோம், சுட்டு கொடுப்போம். क्योंकि वो कमीर के आटे को ही हम बनाते हैं। பைபிள் சொல்லுது, कलाम कहती है பாருங்க புளிப்பு இருக்க கூடாது. திரும்ப வாசிங்க. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல. पुराना कमीर के आटे से नहीं। பழைய புளித்த மாவு வீட்ல இருந்துச்சுன்னா पुराना कमीर की आटा अगर घर में होगा तो அதோடு அல்ல. उससे नहीं। துர்க்குணம் பாருங்க எது புளிப்பா? वो क्या कमीर है? துர்க்குணம், बुराई, பொல்லாப்பு, दुष्टता, இதுதான் புளித்த மாவு. यही कमीर है। துர்க்குணம் எப்படி? और बुराई क्या है? கெட்ட குணம் और बुरा विचार, बुरा मन। இப்போ எனக்கு பவுலுக்கு விரோதமா எனக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு பொறாமை வருதுன்னு வைங்க. अगर पॉल के ऊपर मुझे कोई जलन होती है, நாங்க ரெண்டு பேரும் நல்ல பாடகர், हम दोनों अच्छे गायक हैं। எல்லாரும் சிரிப்பு வருது. நாங்க ரெண்டு பேரும் நல்ல பாடகர்னு வச்சுக்கிடுங்களேன். ऐसे सोच लीजिए कि हम दोनों अच्छे गायक हैं। எனக்கு ஸ்வீட்டர் பிரதர் மேல எனக்கு பொறாமை வருது. भाई स्वेटर के ऊपर मुझे जलन होता है। அப்ப நான் என்ன செய்வேன்? तो मैं क्या करूंगा? அவங்கள அமுக்குவேன், उनको दबाऊंगा, நான் மட்டும் இனி வெளிப்படுத்திக்காம मैं अपने आप को प्रकट करके दूंगा। கரெக்ட் தானே? அதுதானே உண்மை. वही सही है ना? இதுதான் பொறாமை. यही जलन है। ஒரு கம்பெனில வேலை பார்க்கறீங்கன்னு வைங்க. एक कंपनी में अगर काम करता हूँ, நாங்க ரெண்டு ஒரே போஸ்ட்ல இருக்கிறோம். हम दोनों एक ही पदवी में है। எனக்கு பால் மேல பொறாமை வருதுன்னா मुझे पॉल के ऊपर अगर जलन होता है तो நான் மேனேஜர்ட்ட போய் என்ன சொல்வேன்? मैं मैनेजर के पास जाकर क्या बोलूंगा? பால் பிரதர் பத்தி இல்லாத புள்ள அதெல்லாம் சொல்லுவேன். और पॉल भाई के बारे में बिना अनाप शनाप बोलूंगा। அவர் வேலை சரியில்லை, उसका काम सही नहीं அவர் है, இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு, वो ऐसा करता है वैसा करता है, எல்லாம் என்கிட்ட கேட்டு செய்றாரு, और सब मेरे से पूछ कर करता है, ஏன் டைம் வேஸ்ட் ஆகுது, मेरा समय बर्बाद होता है। இப்படிலாம் சொல்லி ஏத்தி விடுவோம். ऐसे बोलकर हम चढ़ा देते हैं। துர்க்குணம் இருக்க கூடாது, वो बुराई नहीं होना चाहिए, பொல்லாப்பு இருக்க கூடாது, दुष्टता नहीं होना चाहिए, இதுதான் புளித்த மாவு. यही कमीर है। அப்ப எது இருக்கணும்? तो क्या होना चाहिए? வாசிங்க. துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு, सीधाई और सच्चाई ऐसे अकमीर की रोटी, சின்சியாரிட்டி वो सीधाई அப்புறம் ட்ரூத் அப்படிங்கிற அந்த உண்மை और सच्चाई, இந்த ரெண்டு புளிப்பில்லாதது. और ये दोनों अकमीर की रोटी है। இன்னைக்கு சின்சியாரிட்டி வேணும். आज सीधाई चाहिए। உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில आपको जो काम दिया गया है, உங்களுக்கு சின்சியாரிட்டி தேவை. आपको सीधाई चाहिए। சின்சியாரிட்டி இல்லனா, सीधाई नहीं है तो உங்ககிட்ட அந்த புளிப்பு இருக்குன்னு அர்த்தம். आपके अंदर कमीर है, ऐसा मतलब है। சின்சியாரிட்டி இல்ல, क्योंकि सीधाई नहीं है, அதுதான் புளிப்பில்லாதது.
वही कमीर है। சின்சியரிட்டி எப்படி? सिदाई कैसे? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை आपको जो काम दिया गया है சின்சியரா நிறைவேற்றணும். उसे सिदाई से करना है। இப்போ மகேஸ்வரிக்கு சண்டே கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. अब महेश्वरी बहन संडे स्कूल चलाती है, அப்ப அவங்கள லீவ் எடுக்க முடியுமா? तो वो छुट्टी ले सकती है क्या? என்னதான் இருந்தாலும் வந்துருவாங்க. कुछ भी हो जावे वो आ जाती है। அதுல சின்சியரிட்டி இருக்கணும். उसमें सिदाई होना चाहिए। ஏதோ செய்றோமோ, जो करते हैं கர்த்தருடைய காரியத்துல என்ன வேலை செய்றோமோ, परमेश्वर के काम के भाग में जो करते हैं, ஏன்னா நம்ம எல்லாருமே வேலைக்காரங்க தான். क्योंकि हम सब नौकर हैं। வேலைக்காரங்க தானே? सब नौकर है ना। இந்த நம்ம தமிழ் பைபிள்ல ஊழியம் அப்படின்னு சொன்னதுனால தான் பெரிய பிரச்சனையே இருக்குது. और तमिल बाइबल में वो सेवक करके बोला गया है, इसके लिए बहुत बड़ी समस्या है। பிரதர் என்ன செய்றீங்க பிரதர்? भाई क्या करते हैं? ஊழியம் செய்றேன் பிரதர். सेवकाई करता हूँ। அப்ப எங்கெல்லாம் ஊழியம் செய்றீங்க? எல்லா இடத்துக்கும் போவேன் பிரதர். कहाँ करते हैं? सभी जगह जाता हूँ। எல்லா இடத்துலயும் என்னை கூப்பிடுவாங்க பிரதர். सभी जगह पे मुझे बुलाते हैं। கர்த்தருடைய ஊழியத்தை செய்றேன் பிரதர். परमेश्वर की सेवकाई करता हूँ। அப்படியா? ஊழியம் சொன்னோனே ஏதோ பெருசா நினைச்சிட்டு இருக்காங்க. वो सेवकाई बोलने से कोई अपने आप को बड़ा समझते हैं। நம்மள வேலைக்காரங்க. हम सब नौकर हैं। இந்த சபையில உங்களுக்கு என்ன வேலையோ, इस कलीसिया में आपको जो काम है, மத்தவங்க உங்க மேல என்ன சொன்னாலும் कोई भी तुम्हारे ऊपर कुछ भी बोले, நீங்க சின்சியரிட்டியா செய்யணும். आप उसे सिधाई से करना है। அந்த சின்சியரிட்டி இல்லனா, वो अगर सिधाई नहीं होगी, அப்போ உங்களுக்குள்ள புளிப்பு இருக்குன்ற அர்த்தம். आपके अंदर कमीर है, ये मतलब है। அப்போ நீங்க புளிப்புள்ள அப்போ, तो आप कमीर की रोटी हैं। புளிப்பில்லாத அப்போ என்னது? और कमीर की रोटी क्या है? சின்சியரிட்டி, सिधाई அடுத்தது சத்தியம். और सच्चाई। இந்த ரெண்டு காரியம் தான் ये दो चीज, புளிப்பில்லாதது. वो अकमीर है। இந்த காரியம் நம்மட்ட இருக்கணும். ये चीज हमारे अंदर होना चाहिए। எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை मुझे जो काम दिया गया, நான் சின்சியரா செய்யணும். मैं सिधाई से करना है। நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது मैं सेवकाई को शुरू करते समय எத்தனையோ பிரச்சனை வந்துச்சு. बहुत सारे समस्याएं आई। எத்தனையோ பேர் என்ன சொல்லுவாங்க, बहुत सारे लोग मुझे कहेंगे, குடும்பத்தை விட்டுட்டு அங்கங்க ஓடுறான், परिवार को छोड़कर यहाँ वहाँ भागता है, வீட்டை நடத்த தெரியாம சபை எப்படி நடத்த முடியும்? वो घर को चलाने जानता नहीं, वो कलीसिया को कैसे चलाएगा? இப்படி நிறைய வார்த்தைகள் ऐसे கேள்விப்பட்டிருக்கேன். बहुत सारे शब्द आए, ஆனா அதெல்லாம் தூர வச்சிட்டு लेकिन वो सब में निकाल कर நான் சின்சியரா என்னுடைய வேலையை मैं செஞ்சேன். सिधाई से अपने काम को किया। பூனால ஒரு பாஸ்டர் சொன்னாங்க, ஒரு பிரதர் சொன்னாங்க, पुणे में एक भाई ने कहा, பிரதர் நீங்க எங்களை விட்டுட்டு அங்க ஓடிறீங்க, भाई आप हमें छोड़कर वहां चले जाते हो, நீங்க மாசத்துக்கு ஒரு தடவை தான் இங்க வரீங்க, महीने में एक ही बार आते हो, நீங்க எங்களை பார்க்க மாட்டீங்க, आप हम पर ध्यान नहीं देते, நீங்க வெளியில தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. आप बाहर ही ध्यान देते हो। நான் சொன்னேன் எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் அதுதான். मैंने कहा कि मुझे जो दर्शन दिया गया है, சபை என்ன செய்யணும்? वो कलीसिया क्या करना है? என் தரிசனத்துக்காக தூக்கி பிடிக்கணும். मेरे दर्शन के लिए उठाकर खड़ा करना है। என் தரிசனத்தை முன்னாடி கொண்டு போகணும். मेरे दर्शन को आगे लेके आना है। எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறுவதற்கு और मुझे जो दर्शन मिला वो पूरा होने के लिए சபை முழுவதும் முழங்கால் போட்டு ஜெபிச்சாங்கன்னா पूरी कलीसिया अगर घुटने टेकर प्रार्थना करेंगे, நம்ம எல்லாரும் முன்னாடி ஓடலாம். हम सभी लोग आगे चल सकते हैं। சின்சியாரிட்டி ரொம்ப முக்கியம். और सच्चाई सिधाई बहुत महत्वपूर्ण அந்த है। சின்சியாரிட்டி என்கிட்ட இருந்ததுனால और सिधाई मेरे अंदर थी, इसके लिए இன்னைக்கு உலகம் எங்கும் ஹீப்ரு சொல்லிக் கொடுப்பதற்கு आज पूरे संसार भर में हिब्रू सिखाने के लिए கர்த்தர் கிருபை செய்தார். परमेश्वर ने अनुग्रह किया है। உங்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. मैं जानता नहीं कि यदि आपको पता है, நம்ம இப்போ 10 லாங்குவேஜ்ல சொல்லி கொடுக்க ரெடியா இருக்கிறோம். अभी हम 10 भाषाओं में सिखाने के लिए तैयार हैं। ஹீப்ரு எத்தனை லாங்குவேஜ்ல சொல்லி கொடுக்க போறோம்? हिब्रू कितने भाषाओं में सिखाने वाले हैं? 10 லாங்குவேஜ்ல சொல்லி கொடுத்துறலாம். 10 भाषाओं में सिखा सकते हैं। எல்லா டிரான்ஸ்லேஷன் पर ரெடியா இருக்குது. सारे भाषांतर वहां पर तैयार हैं। ஆல்ரெடி 5 லாங்குவேஜ்ல சொல்லி கொடுக்கிறோம். वो पहले ही हम 5 भाषाओं में सिखाते हैं। 10 லாங்குவேஜ் எல்லாமே ரெடியா இருக்குது. 10 भाषाएं वहां पर तैयार है। கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். परमेश्वर ने अनुग्रह किया है। அவருடைய ஆசீர்வாதம் நம்மட்ட இருக்கணும். उसकी आशीष हमारे अंदर होना ஒரு चाहिए। பண்டிகை பண்டிகை தான் தீர்க்கதரிசி, पर्व ही भविष्यद्वक्ता है, பண்டிகை தான் தூதன், पर्व ही दूत है। இந்த பண்டிகை வேதத்துல இல்லனா, ये पर्व अगर कलाम में नहीं होगा तो, பண்டிகை வேதத்துல இல்லனா, पर्व अगर कलाम में नहीं होगा तो அது கள்ள தீர்க்கதரிசி, वो झूठा भविष्यद्वक्ता है, அது பொய்யான தூதன். वो झूठा दूत है। அப்போ சிந்திச்சு பாருங்க, तो सोच कर देखिए, நம்ம வேதத்துல இல்லாத எந்த பண்டிகையாவது कलाम के अंदर जो नहीं है उस पर्व को, அதுக்கு பின்னால ஓடுனா, उसके पीछे अगर हम भागेंगे, கள்ள தீர்க்கதரிசிக்கு பின்னால போறோம், झूठे भविष्यद्वक्ता के पीछे भागते हैं, கள்ள தூதனுக்கு பின்னால போறோம், झूठे दूत के पीछे भागते हैं। ஹalleluya, हालेलुया। எல்லாம் புரியுதுல்ல? समझ में आ रहा है ना? ஐயோ கிறிஸ்மஸ்க்கு ஆப்போசிட்டரே. வேற எந்த பண்டிகையும் கொண்டாட முடியாது போல தெரியுது. कोई भी पर्व हम मना नहीं सकते ऐसा लगता है।
வேதத்துல இல்லாத பண்டிகை நம்மளுக்கு வேண்டாம். जो कलाम में नहीं है वो हमें नहीं चाहिए, வேதத்துல இருக்க பண்டிகை நமக்கு போதும். जो कलाम में है वो काफी है। கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा நீங்க இந்த ராபோஜனை எடுக்கும்போது तुम प्रभु भोज लेते समय என் மரணத்தை நினைவு கூறுகிறீர்கள். मेरे मरण को स्मरण करते हो। எப்போலாம் நம்ம ராபோஜனை எடுக்கிறோமோ जब जब हम प्रभु भोज लेते हैं அதுதான் நம்மளுக்கு உண்மையா, அது ஒரு பண்டிகை நம்மளுக்கு. वही हमारे लिए एक पर्व है। அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம். उसके मृत्यु को हम स्मरण करते हैं। அதனாலதான் கர்த்தர் சொன்னார், इसलिए परमेश्वर ने कहा நான் உங்க கால்களை கழுவல அப்படினா मैं यदि तुम्हारे पैरों को नहीं धोया என்னிடத்தில் உங்களுக்கு எந்த பங்கும் இல்ல, और मेरे पास तुम्हारा कोई भाग नहीं। அப்ப ராபோஜனத்துல பங்கெடுக்கலனா तो प्रभु भोज में यदि हम भाग नहीं लेते அவங்களுக்கு தேவனிடத்தில் பங்கு இல்ல, उनको परमेश्वर के पास कोई भाग नहीं है। அப்ப ராபோஜனம் எவ்வளவு முக்கியம். तो प्रभु भोज कितना महत्वपूर्ण है। ராபோஜனம் ரொம்ப தெளிவானது, प्रभु भोज बहुत ही स्पष्ट है, அது ரொம்ப முக்கியமானது. वो बहुत महत्वपूर्ण है। எதுக்குறோமோ லீவ் எடுக்கிறோம். आप बहुत सारी चीजों के लिए हम छुट्टी लेते हैं। ராபோஜனம் சொல்லியாச்சுனா प्रभु भोज जब हम बोलते हैं அன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல நம்ம இருக்கணும். उस दिन परमेश्वर के सम्मुख में हमको रहना है। நம்ம குடும்பத்துல ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னு வைங்க, हमारे परिवार में कोई गुजर जाता है வருஷந்தோறும் அங்க போறோம் கல்லறைக்கு, और हर साल में वहां पर कब्रिस्तान में जाते हैं। போறது தப்பா ரைட்டா? जाना सही है या गलत है? வாய் திறக்க மாட்டீங்களே, எனக்கு தெரியும். தப்பே இல்ல, गुनाह नहीं है। பைபிள்ல कलाम में யெகோஷுவா மரிச்ச பிறகு यहोशुआ मरने के बाद ரெண்டு மரியாளும் दोनों मरियम அடுத்த நாள் கல்லறைக்கு போனாங்களா போலையா? दूसरे दिन कब्र में गए कि नहीं? போனாங்களா போலையா? गए कि नहीं? இது யூதர்களுடைய ஒரு சடங்காச்சாரம். இது ये यहूदियों का एक रिवाज है। யூதர்கள் यहूदी लोग செத்து போய் உங்க வீட்ல ஒருத்தர் செத்து போயிட்டாங்கன்னா अगर घर पे कोई मर जाता है அவங்க அடிக்கடி கல்லறைக்கு போயிட்டு வருவாங்க. वो जाकर वो कब्र को देख कर आते हैं। இன்னைக்கு நம்ம போற மாதிரி போறாங்க, आज हम जो जाते हैं वैसे जाते हैं। ஆனால் लेकिन எவ்வளவுதான் அந்த மரண நாளை நினைவு கூர்ந்தாலும் कितना भी और मरण के दिन को स्मरण करो, அந்த மரித்த நபர் वो मरा हुआ व्यक्ति உங்ககிட்ட பேச முடியாது, आपसे बात नहीं कर सकता, உங்க கூட இருக்க முடியாது. आपके साथ रह नहीं सकता। ஆனா யெகோஷுவா அப்படி இல்ல. लेकिन यहोशुआ ऐसा नहीं। யெகோஷுவா மரித்தார், यहोशुआ मरे, அடக்கம் பண்ணப்பட்டார், दफन किए गए அவர் உயிர்த்தெழுந்தார், और जी उठे। அவருடைய மரணத்தை நம்ம நினைவு கூறும்போது और उसके मरण को जब हम स्मरण करते हैं அவர் நம்ம கூட இருக்கிறாரு. वो हमारे साथ रहता है। मैन ராபோஜனத்தை நம்ம மறுத்தோம் வைங்க, यदि प्रभु भोज को अगर हमने इनकार कर दिया, அதை நம்ம வெறுத்தோம் வைங்க, उसे नफरत कर दिया, அதை நெக்லெக்ட் பண்ணோம்னா उसे तुच्छ समझा, கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்ம உதறி தள்ளுறோம். परमेश्वर के सम्मुख को हम टुकराते हैं। அப்ப ராபோஜனம் எவ்வளவு முக்கியம், तो प्रभु भोज कितना महत्वपूर्ण है। ரொம்ப முக்கியமானது ராபோஜனம். बहुत ही महत्वपूर्ण அவர் चीज है। அங்க கூட இருக்கிறாரு, वो हमारे साथ है। அவர் பாப்பார்ல, वो देखता है ना யாரெல்லாம் வந்திருக்காரு வரலன்னு பாப்பார்ல. कौन कौन आया है नहीं आया है, वो देखता है ना। ராபோஜனம் ரொம்ப முக்கியமானது. प्रभु भोज बहुत महत्वपूर्ण நம்ம है। எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், हम बहुत कमाते हैं। அந்த சம்பாத்தியத்தை கொடுத்தது யாரு? उस कमाई को देने वाला कौन है? யார் கொடுத்தா? किसने दिया? உங்களை வேலை செய்யறதுக்கு பலத்தை கொடுத்தது யாரு? आपके काम के लिए काम करने के लिए बल किसने दिया? கர்த்தர் தான் கொடுக்காரு. मसीह ही देता है। அப்ப அவருக்கு நம்ம சின்சியரா तो இருக்கணும். उसके लिए हम सिधाई से रहना है। அவருக்கு சின்சியாரிட்டி காமிங்க. उसके लिए सिधाई दिखाइए। எதற்கெல்லாமோ நம்ம ஏதாவது செஞ்சுறோம், बहुत सारे चीजों के लिए हम सिधाई दिखाते हैं, ஆனா கர்த்தருடைய காரியத்துல लेकिन परमेश्वर के कामों में நம்ம சின்சியாரிட்டி காமிச்சோம்னா यदि हम सिधाई को दिखाएंगे तो கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आशीष देगा। நிறைய பேர் நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும். बहुत सारे उदाहरण मैं बता सकता हूँ। பூனால ஒரு ஃபேமிலி, पुणे में एक परिवार, யார் இறந்து போனாலும் சரி, கிறிஸ்தவங்க யாரா இறந்துட்டாங்கன்னா कोई मसीह लोग यदि गुजर गए, அடக்க பண்றதுக்கு அவங்களுக்கு சலுகை இல்லன்னா, अगर दफन करने के लिए अगर उनके पास कोई सुविधाएं नहीं है, அவங்க எல்லாத்துக்கும் எல்லா பெட்டிக்கிட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட் அவங்க பண்ணிடுறாங்க. वो सारे दफन के सारे कामों को वो संभाल लेते हैं। இது அவங்க சின்சியரா பண்றாங்க, और ये सिधाई से वो करते हैं। அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு. परमेश्वर ने उन्हें आशीष किया है। இன்னொரு ஃபேமிலி, और एक परिवार என்ன மேட்சிங் பண்ணுவாங்க, वो जोड़ी बनाते हैं, என்ன பிரைட் க்ரூமை இணைச்சு விடுறது, वो दूल्हा दुल्हन का संबंध कराना। அப்போ ரெண்டு ஃபேமிலி கூப்பிடுவாங்க, दो परिवार को बुलाते हैं, ரெண்டு ஃபேமிலியும் அங்க ஒருத்தர் பேசிடுவாங்க, दोनों परिवार एक दूसरे से बात करते हैं, அது பிடிக்குதோ பிடிக்கலையோ, वो पसंद है या नहीं है, ரெண்டு ஃபேமிலி கூப்பிட்டாச்சு, दोनों परिवार को बुला लिए, வீட்ல சாப்பாடு கொடுத்தா அனுப்புவாங்க, और घर में भोजन देकर ही भेजते हैं। இது அவங்க சின்சியரா செஞ்சதுனால और इसे वो सिधाई से किए, इसके लिए இன்னைக்கு அவங்க ரொம்ப பிளெஸிங்கா இருக்காங்க. आज वो आशीषमय है। என் கண் கூட அந்த பிளெஸிங்க
பார்க்கிறேன். मेरे आंखों से उस आशीष को मैं देखता हूँ। இன்னைக்கு நீங்க என்ன வேலையை சின்சியரா செய்றீங்க? आज कौन से काम को आप सिधाई से करते हो? ஒரு பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சுனா एक जिम्मेदारी आपको दिया गया है तो அந்த அதுல சின்சியரிட்டி காமிங்க. उसमें सिधाई दिखाइए। அது ஒரு சின்ன காரியமா இருக்க கூடாது. वो छोटा चीज क्यों ना हो, இங்க பெருக்கிற வேலை கூட யாருக்கு கூடாது. वो झाड़ू मारने का चीज क्यों ना हो, அதுல சின்சியரிட்டி. उसमें सच्चाई। இல்ல நான் சர்ச்சுக்கு முன்னாடி போய் எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணுவேன். मैं कलीसिया में सबसे पहले जाकर सारा चीज संभालूंगा। அப்படி ஒரு 10-20 வாரம் வந்துட்டு ऐसे 10-20 सप्ताह आकर அப்புறம் 21வது வாரம் फिर 21वें सप्ताह में போதும் நானே தான் செய்ய வேண்டியிருக்குது अब बस हो गया, कब मुझे ही सब करना पड़ता है, அப்படி நினைச்சோம்னா ऐसे यदि हम அது सोचेंगे சின்சியரிட்டி இல்ல, वो सच्चाई அது सिधाई नहीं है, பொறாமை. वो जलन है। நானே தான் செய்றேன், मैं ही करता हूँ, யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கறாங்க, कोई मेरी मदद नहीं करता, அந்த பொறாமை வேண்டாம். वो जलन नहीं चाहिए। உங்கள் கொடுக்கப்பட்ட சின்ன வேலைனாலும் சரி आपको दिया गया छोटा काम क्यों ना அத हो, சின்சியரா செய்து பாருங்க. उसे सिधाई से करके देखिए, நீங்க கண்டிப்பா blessing आप பெற்றுக்கொள்வீங்க. जरूर उस आशीष को पाओगे। எவ்வளவு வருஷம் சின்சியரா செய்யணும் பிரதர்? कितना साल सिधाई से करना है भाई? சின்சியரா செஞ்சுக்கிட்டே இருங்க. सिधाई से करते रहो। கர்த்தர் ஆசீர்வதிச்ச உடனே परमेश्वर आशीष करने के बाद சின்சியரிட்டி விட்டுறாதீங்க. वो सिधाई को छोड़ मत देना, சின்சியரா செஞ்சுக்கிட்டே இருங்க. वो सिधाई से करते நீங்க रहो। ஆசீர்வாதத்தை பார்க்காதீங்க. आप आशीष को मत देखिए, அவர் எனக்கு வேலை கொடுத்திருக்கிறார், उसने मुझे काम दिया है, அந்த வேலையை சின்சியரா நான் செய்வேன். उस काम को मैं सिधाई से करूंगा। அது செய்து பாருங்களேன். उसे करके देखिए। சின்சியரிட்டி வந்து वो सिधाई जो அது है புளிப்பில்லாதது. वो अकमीर है। சின்சியரிட்டி இல்லனா वो सिधाई नहीं है तो அதுல புளிப்பு வந்துட்டுன்னு அர்த்தம். उसमें कमीर आ गया है, मतलब இன்னைக்கு है। உங்களுக்கு சபையில என்ன வேலை? आज आपका कलीसिया में क्या काम है? உங்களுக்கு கர்த்தர் என்ன பொறுப்பை கொடுத்திருக்கிறார்? परमेश्वर ने आपको क्या जिम्मेदारी दिया है? நிறைய தடங்கள் வரும். बहुत सारे रुकावटें आएगी। நான் அந்த ஹீப்ரு கிளாஸ் நடத்த போகும்போது मैं हिब्रू क्लास चलाते समय நிறைய பேர் இனி அடிக்காத குறையில எல்லாம் பேசுவாங்க. बहुत सारे लोग ऐसे मुझसे बात करते हैं, वो सिर्फ केवल हाथ नहीं लगाते, ஏன்னா நான் போறது அப்படிதான் போவேன் அந்த டைம். क्योंकि मैं जब जैसे पहले जैसे जाता था वैसे ही था। கோயம்புத்தூர் மீட்டிங் முடிச்சிட்டு कोयम्बतूर का मीटिंग समाप्त किया, சென்னைக்கு போவேன். चेन्नई जाता था, சென்னை போயிட்டு சேலத்துக்கு வருவேன். चेन्नई जाकर सेलम आता था, அப்புறம் மதுரை போயிருவேன். फिर மதுரை. मदुरई जाता था। இது எல்லாம் வெவ்வேறு திசையில இருக்குது. ये सब अलग अलग दिशाओं में है। அப்ப என்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் என்ன பாஸ்டர் இப்படி பண்றீங்க? अब वो कहते हैं कि भाई क्या कर रहे हो? கோயம்புத்தூர் முடிச்சு சேலம் போங்க, कोयम्बतूर के बाद सेलम जाओ, சேலம் முடிச்சிட்டு மதுரைக்கு போங்க, सेलम के बाद मदुरई जाओ, அப்புறம் கோயம்புத்தூர் அப்ப சென்னை போங்க, उसके बाद चेन्नई जाओ, சென்னையில இருந்து வீட்டுக்கு போங்க. और चेन्नई से घर जाओ। நான் சொல்ல அப்படிலாம் எனக்கு தெரியாது. मैं उनसे कहता हूँ कि ऐसा मुझे नहीं, எனக்கு எப்படி नहीं मालूम கர்த்தர் है। கொடுக்கறாரோ मुझे परमेश्वर जैसा देता है அப்படிதான் நான் சின்சியரா வேலை मैं செய்யணும். वैसे ही सिधाई से काम करूंगा। சில நேரம் எனக்கு இருக்கிறதுக்கு தூங்குறது கூட இடம் இருக்காது. और कुछ समय मुझे सोने के लिए भी जगह नहीं होती। ரயில்வே ஸ்டேஷன்ல தூங்கி இருக்கிறேன். रेलवे स्टेशन पर सोया हूँ। ரயில்வே ஸ்டேஷன்ல தூங்குறது சாதாரணமான காரியமா? और रेलवे स्टेशन में सोना साधारण बात है क्या? அதுவும் மேல இது இருக்க ரூஃப் இருக்காது. और ऊपर छप्पर नहीं होगा। அது ஒரு பாலைவனத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி वो இருக்கும். ऐसे रेगिस्तान में एक स्टेशन है ऐसा दिखेगा। அதுல ஏதாவது ஒரு வாரத்துல वहाँ किधर कोने में அங்க படுத்துட்டு போரையோடு படுத்திருப்பேன். और वहाँ पर चद्दर ओढ़ कर सोता था। யாராவது பார்த்தாங்கன்னா कोई अगर देखते ஏதோ பிச்சைக்காரன் படுத்திருக்கான் அப்படி நினைப்பாங்க. कोई भिखारी सोया ऐसा सोचेंगे। ஆனாலும் சின்சியரிட்டி வேணும். लेकिन फिर भी सिधाई चाहिए। அந்த சின்சியரிட்டி அவர் பார்க்கிறார். वो सिधाई को वो देखता है। நான் இது எதுக்கு சொல்றேன்னா, मैं क्यों कहता हूँ? பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையில அந்த சின்சியரிட்டி வேணும். हमारे जीवन में वो सिधाई चाहिए। என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, बहुत सारे मुझसे कहते हैं அங்க போதீங்க இங்க போதீங்க. यहाँ मत जाओ वहाँ मत जाओ। நான் அப்படியே ஆமா ஆமான்னு சொல்லுவேன். मैं हाँ हाँ करके कहता हूँ, கடையில பார்த்தா அங்கதான் போயிட்டு வருவேன். लेकिन आखिर में देखूंगे तो वहाँ पर ही जाके आता ஏதோ हूँ। தடங்கள் வருது. कुछ तो रुकावट आ रही அப்ப அங்க है, ஏதோ தேவை ஜெபம் தேவைப்படுது. तो वहाँ पर कोई प्रार्थना जरूरत है। சின்சியரிட்டி காமிங்க. वो सिधाई दिखाइए। இது நான் என்னுடைய ஊழியத்தை உங்களுக்கு சொல்றேன். ये मैं मेरा सेवा को मैं बताता हूँ। உங்களுக்கு இந்த சபையில என்ன பொறுப்பை கொடுத்திருக்கிறார், आपको इस कलीसिया में क्या जिम्मेदारी को दिया है, அந்த சின்சியரிட்டி காமிங்க. वो सिधाई को दिखाइए। கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். परमेश्वर महान आशीष को देगा। ஹalleluya. हालेलुया। சபைக்கு வர்றதே ஒரு சின்சியரிட்டி தான். कलीसिया में आना ही एक सिधाई है। அவருடைய சமூகத்துல போய் उसके चरणों में जाकर நம்மளுடைய முகத்தை காமிக்கிறது, हम अपने चेहरे को दिखाते हैं, அது ஒரு சின்சியரிட்டி. वो एक सिधाई है। கர்த்தருடைய சமூகத்துக்கு நான் போகணும். परमेश्वर के सम्मुख में जाना है। பாருங்க எவ்வளவு வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல, वो कितना भी काम मिले तो भी ठीक है, எவ்வளவு பெரிய சம்பளம் கிடைச்சாலும் பரவாயில்ல, कितना भी पगार मिले तो भी सही சண்டே है। மட்டும் எங்கேயும் போய் உட்கார்ந்துராதீங்க. लेकिन इतवार को कहीं जाकर मत बैठना, அவருடைய சமூகத்துல நீங்க இருக்கணும். उसके चरणों में बैठिए। அது எவ்வளவு பெரிய சம்பளம்னாலும் அது கர்த்தர் உங்களுக்கு வேற வழியை தருவாரு. वो कितना भी पगार होने दो,
लेकिन परमेश्वर आपको दूसरा मार्ग देगा। ஆனா பிசாசு என்ன செய்யறானா, लेकिन शैतान क्या करता है, உங்களுக்கு நிறைய 1,00,000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்து आपको 1 लाख रुपए पगार देकर தேவனுடைய சமூகத்தை விட்டு பிடிக்கிறான்। परमेश्वर के सम्मुख से अलग करता है। 50,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குதா, 50,000 मिलता है क्या, அதுல கர்த்தருடைய சமூகத்துல இருந்து சந்தோஷமா இருங்க। उसमें परमेश्वर के सम्मुख में खुश रहिए। 10,000 ரூபாய் கிடைக்குதா, 10,000 मिलता है, கர்த்தருடைய சமூகத்துல சந்தோஷமா இருங்க। परमेश्वर के सम्मुख में खुशी से रहिए, அதுல கர்த்தர் ஆசீர்வதிப்பார்। उसमें परमेश्वर आशीष करता உங்க है, சின்சியரிட்டி பாப்பா, आपके सिधाई को देखता है। கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் और जो छोटे में सच्चाई से रहता है, அவனை கர்த்தர் अनेक காரியத்துக்கு அதிகாரியா வைப்பார்। उसे परमेश्वर बहुत सारे चीजों का अधिपति बनाएगा। கொஞ்சத்தில் உண்மைனா எப்படி, और थोड़े चीजों में सच्चाई मतलब क्या, கொஞ்சத்துல சின்சியரிட்டி, थोड़े चीजों में सच्चाई, அந்த சின்சியரிட்டி வச்சீங்கன்னா वो सच्चाई रखेंगे तो अनेक காரியத்து மேல உங்களை அதிகாரியா வைப்பார்। बहुत सारे चीजों के ऊपर आपको अधिपति बनाता है। ஹalleluya, हालेलुया, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்। कितना आशीष है இந்த देखिए। சின்சியரிட்டி தான் பிசாசு பிடுங்கி போடுவான்। और ये सिधाई को ही शैतान निकालता है। பொதுவா காத்துல சொல்லுவான், धीरे से कान में बोलेगा, நீ இவ்வளவு சபைக்கு செஞ்சு என்ன பிரயோஜனம், तू इतना कलीसिया को करके क्या फायदा, உனக்கு ஏதாவது மதிப்பு இருக்குதா, तेरा कोई आदर है क्या, உன்னை யாராவது மரியாதை கொடுக்கறாங்களா, कोई तेरा आदर करते हैं क्या, உன்னை நல்லா உபயோகப்படுத்துவாங்க, तुझे तेरा अच्छा इस्तेमाल करेंगे, அப்புறம் ஃபுட்பால் மீது கிக் பண்ணி போட்டுருவாங்க। उसके बाद फुटबॉल की तरह किक मार देंगे। மனுஷனை நம்பாதீங்க, मनुष्य पर भरोसा मत करो। எல்லா விதமான வார்த்தைகளும் வரும், सारे प्रकार के शब्द आएंगे, இதெல்லாம் உடைச்சிட்டு ये सब तोड़कर நீங்க சின்சியரா கர்த்தருடைய சமூகத்துல இருந்தீங்கன்னா आप सिधाई से परमेश्वर के सम्मुख में रहेंगे तो அவர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார்। वो आपको दुम नहीं सर बनाएगा। हालेलुया, हालेलुया, உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார்। नीचे नहीं आपको ऊपर उठाएगा। சின்சியரிட்டி வேணும்। सच्चाई चाहिए। ஒரு வேலையில நீங்க இருக்கீங்கன்னு வைங்களேன், एक काम में आप है, அங்க நீங்க ரொம்ப லேட்டாவே போயிட்டு இருக்கீங்கன்னு और வைங்க, वहां पर आप हमेशा लेट जाते हैं, நீங்க வேலை பார்க்குற இடத்துல சின்சியராவே இல்ல, आप जहां काम करते हैं वहां सिधाई से नहीं है, அவர் 9 மணிக்கு போகணும்னா आप 9 बजे जाना है तो நீங்க 10 மணி அப்படி 10:30 போல போறீங்க, आप 10 बजे या 10:30 बजे जाते हो। மேனேஜர் உங்க சம்பளத்தை கூட்டுவாரா, मैनेजर आपका पगार को बढ़ाएगा क्या, உங்களுக்கு சம்பளத்தை அப்படியே வைப்பார், இல்ல தூக்கவும் செஞ்சிருவார்। आपका पगार उतना ही रखेगा या फिर वहां से निकाल देगा। ஒரு சாதாரண வேலையில एक साधारण काम में நம்ம சின்சியரிட்டி காமிக்கலன்னா हम सिधाई नहीं दिखाएंगे, அவன் கண்ணுல நம்ம தயவு கிடைக்காது। उनके आंखों में दया नहीं ஆனா दिखेगा। நீங்க சின்சியரா பண்ணி பாருங்க, लेकिन सिधाई से करके देखिए, 9 மணிக்குனா 9 बजे तो எல்லாம் ரெடியா அங்க நிக்கும் போது सब तैयार रहेंगे तो மேனேஜர் அதை பார்த்துட்டே இருப்பாரு। वो मैनेजर उसे देखता है, சம்பளம் கூட்டுற நேரத்துல और पगार को बढ़ाने के समय में உங்க ரிப்போர்ட்டை பாப்பார், आपके रिपोर्ट को देखता है, எல்லாம் சின்சியரா பண்ணியிருக்கிறான், बहुत सिधाई से किया है, நல்ல ஹார்ட் ஒர்க் இருக்குது, और बहुत मेहनत है, சம்பளத்தை கூட்டுவான்। वो पगार को बढ़ाएगा। 5% கூட்டுறதுக்கு பதிலா 5% बढ़ाने के बदले में 25% கூட்டலாம், वो 25% में बदलेगा, 50% கூட்டலாம்। 50% बदलेगा। தேவன் அவனுடைய மனசுல வைப்பார்। परमेश्वर उनके मन में रखेगा। हालेलुया, हालेलुया, சின்சியரிட்டி மட்டும் வேணும்। वो सिधाई चाहिए, அதுதான் புளிப்பில்லாத ஒரு காரியம்। वही अकमीर की बात है। இந்த பண்டிகை, ये पर्व, இந்த ஹக்காய், ये हगाई, இவர் ஒரு தீர்க்கதரிசி, ये एक भविष्यद्वक्ता है। இந்த ஹக்காய் ये हगाई ஒரு தூதன், एक दूत है। அதாவது பண்டிகை வந்து लेकिन वो पर्व जो है அது ஒரு தீர்க்கதரிசி, वो भविष्यद्वक्ता है, அது ஒரு தூதன்। वो एक दूत है। தூதன் எதை பற்றி செய்தி கொடுக்கிறாரு, दूत किसके बारे में संदेश देता है? சிலுவையில் அடிக்கப்பட்ட தூதனை பற்றி செய்தி கொடுக்கிறாரு। क्रूस पे मारे गए दूत के बारे में संदेश देता है। இன்னைக்கு நீங்க தூதன்னா आज यदि आप दूत हैं तो யோசுவா வெளிப்படுத்துங்க। यहोशुआ को प्रकट நம்ம कीजिए। சபையில நான் அடிக்கடி 2 காரியம் சொல்லுவேன்। मैं हमारे कलीसिया में 2 बातों को कहता हूं। யோசுவா நாமத்தை உயர்த்துங்க, यहोशुआ के नाम को ऊंचा उठाओ, யோசுவா நாமத்தை பரப்புங்க, यहोशुआ के नाम को फैलाओ, இத சின்சியரா செய்யுங்க। इसे सिधाई से कीजिए। ஹalleluya, हालेलुया, சின்சியரா செய்து பாருங்க, और सिधाई से करके देखिए, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்। परमेश्वर आपको आशीष देगा। நம்ம கூலிக்காக வேலை செய்யல, हम आमदनी के लिए काम नहीं करते। சபைக்குள்ள கூலிக்காக வேலை செய்யறோமா? कलीसिया में आमदनी के लिए काम करते हैं இல்ல क्या? இல்ல இல்ல, नहीं, கூலிக்காக வேலை செய்தா கர்த்தர் ஆசீர்வாத சத்தம் போடுவாரு। आमदनी के लिए काम करेंगे तो परमेश्वर डांटेगा। பாருங்க, வாசிங்க மல்கியா 1ஆம் அதிகாரம், पढ़िए मलाकी का पहला अध्याय, அதுல 10ஆம் வசனத்தை வாசிங்க। उसमें 10वें अध्याय वचन को पढ़िए। பாருங்க, கர்த்தர் ஆசாரியர் பார்த்து சொல்றார், और याजकों को देखकर कहता है, உங்களில் எவன்
तुम में से कौन கூலி இல்லாமல் கதவை பூட்டுவான். वो आमदनी के बिना द्वार को बंद करेगा? தேவாலயத்தினுடைய கதவு பூட்டுறதுக்கு परमेश्वर के तंबू के द्वार को बंद करने के लिए அன்னைக்கு இருந்த ஆசிரியர் கூலி வாங்கிட்டு இருந்தாங்க. उन दिनों के याजक जो है वहां पर पगार लेते थे। எனக்கு ஏதோ தந்தா நான் என்ன பூட்டுறேன், मुझे पगार देंगे तो मैं बंद करूंगा, இல்லாட்டி நான் வேற வேலை பார்த்துட்டு नहीं போறேன். तो मैं दूसरा काम देखता हूँ। சபைக்குள்ள வேலை செய்யறதுக்கு कलीसिया के अंदर काम करने के लिए கதவு பூட்டுறது கூட கூலி கேட்டாங்களாம். और द्वार को बंद करने के लिए भी கூலி मांगते திரும்ப हैं। வாசிங்க. दोबारा पढ़ेंगे। உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான், என் பலிபீடத்தின் மேல் அக்கினியை, பலிபீடத்தின் மேல அக்கினிய கூலி இல்லாம கொளுத்த மாட்டாங்களாம். और वेदी के ऊपर जो अग्नि देते हैं उसके लिए भी उन लोग पगार लेते हैं। பலிபீடத்துல அக்கினி போடுறதுக்கு और बलि के ऊपर आग लगाने के அதுக்கு लिए சம்பளம். उसके लिए भी पगार है। இன்னைக்கு ஆசாரிகள் சம்பளத்துக்கு தான் வேலை செய்றாங்க. आज याजक पगार के लिए ही काम करते हैं। நீங்க மத்த சபைகள்ல பாருங்க, बाकी कलीसियाओं में देखिए எல்லாம் அவங்க சம்பளத்துக்காக தான் வேலை, सब पगार के लिए काम करते हैं। அவங்க கூலிக்காக வேலை वो பார்க்கறாங்க. पगार के लिए काम करते हैं। இப்போ ஒருத்தரை நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னா, यदि एक व्यक्ति को हम बुलाते हैं, ஒரு நல்ல பாடகரை கூப்பிடுறோம் வைங்களேன், अच्छे गायक को हम बुलाते हैं, எவ்வளவு கேட்பாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? कितना मांगेंगे करके आपको लगता है? பிரதர் நீங்க ஒண்ணும் தர வேண்டாம் பிரதர், भाई आप कुछ नहीं दीजिए, நான் வந்து உங்க சபையில நான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு போறேன் मैं आकर आपकी कलीसिया में परमेश्वर के नाम की महिमा बढ़ाता அப்படின்ட்டு யாரா இருக்காங்களான்னு பார்த்தா हूं। ऐसा कोई है करके देखेंगे तो ரொம்ப கஷ்டம். बहुत कठिन है। சில ஜனங்கள்லாம் கிளைம் பண்ணுவாங்க, कुछ लोग डिमांड करते हैं, நீங்க 1 லட்சம் ரூபாய் தந்தீங்கன்னா நாங்க டீமை வந்து நாங்க நடத்திடுவோம். 1 लाख रुपए देंगे तो हम हमारा टीम आकर हम चलाएंगे। அவங்க ஹோட்டல் கேட்டாங்கன்னா वो होटल मांगेंगे, 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் அவங்களுக்கு இடம் வேணும். वो 5 स्टार होटल में ही उनको जगह चाहिए। வேதத்துல இந்த ஹக்காய் தீர்க்கதரிசி, देखिए कलाम के अंदर जो हग्गाई இவர் भविष्यद्वक्ता है, ஒரு தீர்க்கதரிசி, ये एक भविष्यद्वक्ता இவர் है, ஒரு தூதன். ये एक दूत है। இன்னைக்கு வேதத்துல ஒரு பண்டிகை எல்லாம் आज कलाम के अंदर के पर्व में சிலுவையில் அடிக்கப்பட்ட தூதனை தான் வெளிப்படுத்துது. क्रूस में मारा गया दूत को ही प्रकट करता हालेलुया। है। हालेलुया। ஒரு பண்டிகையே யெகோஷுவா வெளிப்படுத்துது. एक पर्व यहोशुआ को प्रकट करता है। நம்ம யாரை வெளிப்படுத்துறோம்? हम किसे प्रकट करते हैं? நம்ம யெகோஷுவா வெளிப்படுத்துறோம். आमीन। हम यहोशुआ को प्रकट कर रहे हालेलुया। हैं। हालेलुया। சின்சியரா வேலை பாருங்க, और सिधाई से काम कीजिए। கர்த்தர் ஆசீர்வதிப்பார். आमीन। परमेश्वर आशीष देगा। இந்த கரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ये हाथ को परमेश्वर आशीष देगा। உங்க வலது கரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். आपके दाहिने हाथ को परमेश्वर आशीष करके உங்க देगा। கையின் பிரயாசத்தை கர்த்தர் आपके ஆசீர்வதிப்பார். हाथों के काम को आशीष करके देगा। आमीन। நீங்க எந்த வேலையில கை வைக்கிறீங்களோ आप जो काम पर हाथ रखते हो அது வாய்க்கும். वो होगा, पूरा होगा। நம்முடைய கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிப்பார். हमारे हाथों के काम को वो आशीष करता है। நீங்க சின்சியருடைய சமூகத்துல இருந்தீங்கன்னா आप सिधाई से उसके सम्मुख में रहेंगे உங்க तो கரத்தின் கிரியைகளை அவர் ஆசீர்வதிப்பார். आपके हाथों के काम को वो आशीष करेगा। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य சோ இன்னைக்கு இந்த ஹக்காய் தீர்க்கதரிசி பற்றி பார்த்தோம். आज ये हग्गाई भविष्यद्वक्ता के बारे में हमने देखा।